ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கடைகள்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான சமோசா வாங்குவோம். ஒன்று வெங்காய சமோசா, ஒன்று உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணி இருக்கிற சமோசா. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சமோசா ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் சமோசா வந்து பண்ண போகிறோம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட நீங்கள் செய்யலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த ஓமத்தை இது போல் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா மாவோட சேர்த்துக்கோங்க. ஓமம் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஓமம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரியெல்லாம் பிசையக்கூடாது. சமோசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் மேலே இருக்கிற மாவு இலக்கமாக இருந்துச்சுன்னா. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தனியா வந்து சேர்த்துக்குவாங்க, மல்லி விதை. அது வந்து ஆப்ஷனல் தான். எங்களுக்கு வந்து மல்லி விதை எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்காது சாப்பிட சமோசாவில். அதனால் நான் வந்து மல்லி விதை சேர்க்காமல் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை 2ஆக இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை வேணும்னா கூட நீங்கள் கருவேப்பிலையே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கருவேப்பிலை சேர்க்கல. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாட் மசாலா இருந்ததுன்னா கூட நீங்கள் சாட் மசாலாலாம் சேர்த்துக்கலாம், அது எல்லாமே ஆப்ஷனல் தான். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கும் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் இப்போவே அதுக்கும் சேர்த்து நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா லைட்டாக அந்த மசாலா சேர்த்துட்டு வெங்காயத்தோடு கலந்து கொடுத்துட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூடவே பச்சை பட்டாணி வேணும்னா கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வேக வச்சு கூட உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். உள்ள மசால் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் ரெடி பண்ணலாம். நம்ம சமோசாவுக்கு வெறும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணலாம், அப்புறம் வெறும் வெங்காயம் மட்டும் பண்ணலாம். அது வந்து வெங்காய சமோசா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இது கூட உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம். எல்லாமே நம்ம விருப்பம் தான். இப்போ சிம்பிளாக நம்ம உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்ணுறது தான் பார்க்குறோம். அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலோட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம், லைட்டாக சூடாகட்டும். இப்போ மாவு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு முறை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காய சமோசாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம். அந்த ஷீட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம தேவைப்படும் போதெல்லாம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவை பிசைஞ்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ணுறது தான் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணுற சமோசா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக தேய்க்காமல் நம்ம கொஞ்சம் உருளை வடிவில் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்லேயே நம்ம வந்து தேய்க்கலாம். இது போல் தேய்ச்சதுக்கப்புறமா நடுவில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரவுண்டாகவும் தேய்ச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி உருளையாகவும் தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமோசாவுக்கு மடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி இந்த மெத்தட். நம்ம நேராக இருக்குது பார்த்திங்களா, இந்த பார்ட்டை வந்து நம்ம மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கேப் இல்லாத மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு வந்து நான் மடித்து விட்டுருக்கேன். இப்போது இது மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி வந்து அப்படியே ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை வந்து தொட்டு தொட்டு இது ஃபுல்லாக சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி இது ஃபுல்லாக சுற்றி வந்து அப்படி தடவி விட்டுருங்க தண்ணியை.
அப்போ தான் வந்து ஒட்டும். இந்த பக்கம் நம்ம மடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கொஞ்சமாக இப்படி மடிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அகலமாக இருக்குது பாருங்கள், அதனால் கொஞ்சமாக இப்படி மடிச்சுட்டு அப்படியே இப்போ இந்த பக்கம் வந்து ஒட்டி விட்டுறலாம். தண்ணி போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து ஒட்டிக்கும். நான் வந்து குட்டியாக வந்து இப்போ பண்ணியிருக்கேன். மினி சமோசா மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் ஒரு 5-6 பண்ணலாம், அப்புறம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது போல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம தண்ணி வந்து தெளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இப்படி மடிக்கவும் செய்யலாம். உங்களுக்கு மடிக்க வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சமோசா அப்படி நிற்க வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி நிற்க வச்சுட்டு இப்படி கொஞ்சம் வளைச்சி இப்படி மடித்து விட்டுட்டிங்கன்னா அடியில் அவ்வளோதான், அப்படியே அழகாக அப்படி நின்றோம். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம், தெரியும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லா சமோசாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தீயை வந்து ஃபுல்லாக வைக்காமல், ரொம்ப மீடியம்லேயும் வைக்காமல், கொஞ்சம் தீ ஏற்றி இறக்கி வச்சு நம்ம குக் பண்ணும்போது சமோசா வந்து நல்லா கலராகவும் நல்லா மேலே வந்து நல்லா வெந்து வர மாதிரி மாவு வந்து நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். வெங்காய சமோசா மாதிரி ரொம்ப மெல்லிசாக ஷீட் வந்து ரெடி பண்ண மாட்டோம். இதுக்கு கொஞ்சம் மொத்தமாக தான் தேய்ச்சி பண்ணுவோம். அப்படின்றதுனால டைம் எடுத்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஓரங்கள் எல்லாம் மட்டும் தண்ணி போட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து உள்ளேருந்து பிரிஞ்சு வராது. 2 பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து நல்லா சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா நல்லா வெந்து வந்துருச்சு, சூப்பராக வெந்து கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம சமோசா செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சமோசா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே இனி நம்மளால் உருளைக்கிழங்கு சமோசா வந்து செய்ய முடியும். கடைக்கெல்லாம் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இனி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் உருளைக்கிழங்கு சமோசா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் பார்த்தீங்கன்னா மினி சமோசா மாதிரியும் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்கள். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உள்ள அந்த மசாலா சூப்பராக இருக்குது, ஸ்டஃப் பண்ணி இருக்கிறது சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.